அனைத்து நண்பர்களுக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 20/4/2024 கர்னியா KR 680 இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா 669. நம்ம பி போலில் 3, 6, 2 கொடுத்துருந்தோம். 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போலில் ஒரு அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஆல் போலில் பார்த்தோம்னா 8, 6, 3 கொடுத்துருந்தோம். 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஆல் போலில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. இன்றைக்கி 6ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்தங்காட்டிக்கு ஏபி போலில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 962 கொடுத்துருந்தோம். இதில் 9ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு பாக்ஸ் நம்பரில். அடுத்தது 962 கொடுத்துருந்தோம். இதில் 9ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 566 கொடுத்துருந்தோம். இதில் 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 166 கொடுத்துருந்தோம். இதில் 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 666 பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பரான வின்னிங் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தோம்னா ஆல் போலில் 6ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பரில் 9, 6, 6, 9 இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங், ஒரு அட்டகாசமான வின்னிங்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது 20/4/2024 நிலவரப்படியுள்ள பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 21ஆம் தேதி அக்ஷயா AK 648வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை உள்ள நம்பர்கள் ABC போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது தான் பெட்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போல் வந்து 13 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 1ஆம் நம்பர் பி போல் வந்து 22 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 8 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 1ஆம் நம்பர் சி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து 2 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் சி போல் வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 6 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் பி போல் வந்து 4 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 3ஆம் நம்பர் சி போல் வந்து 19 நாள் ஆயிடுச்சு. மாதத்தில் 14 ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 11 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக ஆயிரும். அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் பி போல் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 3 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் பி போல் வந்து 2 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் சி போல் வந்து 4 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க. 6ஆம் நம்பர் பி போல் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் ஏபி போல் டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி வின்னிங். 6ஆம் நம்பர் சி போல் வந்து 15 நாள் ஆச்சு. மாதத்தில் 14 ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் ஏ போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வாரம் நாடி போயிட்டு இருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 7ஆம் நம்பர் ஏ போல் வந்து 28 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 14 நாள் ஆச்சு. அதாவது ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 14 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 14 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். அடுத்தது 8ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நண்பா. அடுத்தது 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நண்பா. 9ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 9ஆம் நம்பர் சி போர்டில் வந்து இன்றைக்கி வின்னிங் கொடுத்துக்கிறாங்க. 0 பார்த்தோம்னா ஏ போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா பி போர்டில் வந்து 5 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் நண்பா. 0 பார்த்தோம்னா சி போர்டில் வந்து 3 நாள் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஏ போர்டில் 6ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பெண்டிங் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6ஆம் நம்பர், பி போர்டில் பெண்டிங் சார்ட்டில் 6ஆம் நம்பர். இன்றைக்கி ஏபி போர்டில் டபுள்ஸ்லேயும் இந்த 2 நம்பருமே டபுள்ஸில் ரொம்ப நாளாக வராமையே இருந்தது. கிட்டத்தட்ட இது பார்த்தோம்னா இது எத்தனை நாள்னா ஒரு 21 நாளாக வராமையே இருந்துருக்குது. ஏ போர்டில் இன்றைக்கி தான் வின்னிங் கொடுத்துக்கிறாங்க 6ஆம் நம்பர். இது பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட 32 நாளாக ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த 2 6ஆம் நம்பரும் பார்த்தோம்னா கொடுக்கவே இல்லை. இப்போ தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இன்றைக்கி ஏபி போர்டில் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க நண்பா. மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி வராமல் இருந்த நம்பர்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். பி போர்டில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர், அடுத்து பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இந்த 2 நம்பர்லேருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஒரு மாதம் கழிச்சு இப்போ கொடுத்துருக்குறாங்க. திரும்ப 6ஆம் நம்பரே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைம் இதே மாதிரி தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது. 3ஆம் நம்பர்
இல்லைன்னா 6ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில டைம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி 1 இல்லை 2 நம்பர் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. 1 இல்லை 2 டைம் இல்லைன்னா 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா அக்ஷயா AK 648வது ட்ரா. இதில் பார்த்தோம்னா போர்டு முறை கெஸ்ஸிங், இது பெண்டிங் சார்ட் முறை கெஸ்ஸிங். அது அடுத்தது பார்த்தோம்னா போர்டு முறை கெஸ்ஸிங். போர்டு முறை கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா 7 9 5, பி போர்டில் பார்த்தோம்னா 6 4 7, சி போர்டில் பார்த்தோம்னா 3 6 8. அடுத்தது பார்த்தோம்னா ஆல் போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஆல் போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஆல் போர்டில் 6 9 2 ஆல் போர்டு நம்பர். அடுத்தது பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா அதாவது 763, 946, 578. அடுத்து பார்த்தோம்னா 543, 748. அடுத்து பார்த்தோம்னா 669. அடுத்து பார்த்தோம்னா 845, 377. அடுத்து 776. அடுத்தது 968, 573. அடுத்தது 973. அடுத்தது பார்த்தோம்னா 743, 773. அடுத்தது பார்த்தோம்னா 566, 746. அடுத்து பார்த்தோம்னா 963, 976. இதில் பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் இதிலிருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டில் பார்த்தோம்னா 76, 94, 57, 96, 77. அடுத்து பார்த்தோம்னா 96. அடுத்து பார்த்தோம்னா 75. அடுத்தது பிசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 63, 46, 78, 73, 66, 48, 43. ஏசி போர்டில் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா ஏசி போர்டில் அதாவது 73, 96, 58, 53, 93, 98. அடுத்தது 76. சிங்கிள் போர்டு நம்பர் என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பரில் மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதாவது 9ஆம் நம்பர் மேக்ஸிமம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.